ஏங்க கிளம்பிட்டேங்க. நல்லா இருக்க சேலை எப்படி இருக்கு? ரொம்ப வருஷம் ஆச்சுங்க எடுத்து சேலை. சரி எங்க கிளம்பிட்டேங்க. இது எங்க அம்மா பூஜாவுக்கு அம்மா படவும் 1-2 வாரமா எந்த விசேஷத்துக்கும் போக முடியலங்க. அம்புட்டு விசேஷமும் பார்த்துக்கங்க, கல்யாணம் காது குத்து எல்லாமே வீடு பால் காய்ச்சி அம்புட்டுக்கு செய்முறையை ஊரை செய்யாம கிடக்கு. அவங்க ஊரை என்ன நினைப்பாங்க? நம்மளுக்கு நம்ம வீட்டு சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும். ஆனா செய்முறை வச்சவங்களுக்கு தெரியுமா என்னடா சாமிநாத நம்மளுக்கு செஞ்ச வந்து செய்யவே இல்லையத்தா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் தண்ணி ஊற்றியாச்சு நல்லபடியா தாய்க்கு இன்னும் போய் செய்ய வேண்டிய செய்முறைகளை பூரா செஞ்சுட்டு வருவோம்ட்டு கிளம்பிட்டு எங்கள் வீட்டுக்காரத்த போய் செஞ்சுட்டு வாங்க கண்டேன். அவர் ஏன்னா நீ வர்றதுமா இருக்காது நீ வா அப்படின்றாரு. சரிட்டு அவங்க வீட்டில் மதுரைக்குள்ளே இருக்கிற வீட்டில் மட்டும் போய் செய்வோம். மற்றவங்களுக்கெல்லாம் யார்ட்டையாவது கொடுத்து விடணும், இல்லைன்னா வரத்தையும் போக சொல்லணும். என்ன போய் செஞ்சுட்டு வருவோம். என்னங்க செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வயிற்றுக்கு சோறு சாப்பிட்றோமோ நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ நம்மளுக்கு செஞ்ச செய்முறைகளை வந்து கூட 10 ரூபாயை போட்டு செஞ்சிடணும். அதுதான் கௌரவம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சொந்த வந்ததுக்குள்ளே யார்ட்டையான்னு சொல்லி விட்டாங்கண்டா ரொம்ப சங்கட்டமாக இருக்கா. தாடி ஒரு 10 ரூபா பொறுக்க மாட்டாமல் நம்ம சொந்தக்காரி இப்படி சொல்லி விட்டாலேன்னு சங்கட்டமாக போயிடும். அதுக்கு தேவை பார்த்துக்குங்க, என்னென்ன யாராருக்கும் செய்ய வேண்டிய செய்முறை இருக்கோ அப்படியே செஞ்சு விட்டு ஓடியாந்துருவா. என்ன போயிட்டு வரட்டுமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? போதும் சிம்பிளா நகை நட்டெல்லாம் ரொம்ப போடலை, போதும். இது இன்னைக்கு பூரா இது என்ன இதுக்கு வராங்களாம், மோடி வேற வராரா எங்கள் ஊருக்கு. பூரா அடப்பா இருக்கு, எப்படி போகிறதுன்னு தெரியல. மண்டேலா நகர் பக்கம் வராரப்பு ஏர்போர்ட்டுக்கிட்ட வராராம். அதனால ஒரே டிராஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் தட்டி போக முடியுண்டாரு. நான் கிளம்பிட்டேன். கிளம்பி போயிட்டு வரட்டுமா? லைக் பண்ணி வைங்க. எங்கே எப்படி கூட்டமாக இருக்குது இல்லை ஏப்பா ரொம்ப கூட்டமாக இருக்கு. போய் பார்ப்போம் எப்படின்னு. சரிங்க நான் போயிட்டு வரட்டுமா? லைக் பண்ணுங்க. போய் செய்முறையில் போய் செஞ்சு விட்டு ஓடியாந்துடுறேன். என்ன அது ஒரு கடமை தானேங்க.